Good morning students, Grace College of Engineering. Exercise number 9, Mobile Application Development Lab. Android app develop பண்ண போகிறோம். அது வந்து அலர்ட் கிரியேட் பண்ண போகுது. அலர்ட் எப்போ கிரியேட் ஆகும்? ஒரு இமெயிலில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை டிலீட் பண்ண போகிறோன்னா உடனே வரும் டிலீட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும், அலர்ட் மெசேஜ். இல்லைன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கும்போது பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இது வந்து தப்பாக யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அலர்ட் மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம்? மொபைல் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மொபைலை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ரெகுலராக நம்ம மொபைலில் ஏதாவது அலர்ட் வருது இல்லையா, அதை எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. ஸோ XML கோடிங் டிசைன் பண்ணிக்கிறோம். XML கோடை யூஸ் பண்ணி அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை டிசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா கோடு எழுதுகிறோம். ஜாவா கோடில் இதுக்குன்ட்டு ஒரு சில கிளாஸஸ் அண்டு மெத்தட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ் அந்தந்த மெத்தட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிடணும். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போது அலர்ட்டுங்கும்போது அலர்ட் டயலாக் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் படிக்கும்போது இந்த கிளாஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது அலர்ட். ஸோ அலர்ட்டுங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் என்னென்னா அலர்ட் டயலாக். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு பில்டர் அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கிளாஸ், இதை நான் எப்படி கிளாஸ்ன்னு சொல்கிறேன்னா பி கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ கிளாஸ் மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஜாவா வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸ்மால் லெட்டர் பில்டருக்கும் கேபிட்டல் லெட்டர் பில்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்மால் லெட்டர் பில்டருங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து டாட் வைக்கல. ஸோ கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம். கிளாஸ் நேமுக்கும் பக்கத்தில் டாட் இல்லாமல் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட். ஆனால் டாட் வச்சு இருக்குதுன்னா இது வந்து ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அடுத்த கிளாஸ் பில்டர். ஸோ பில்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது இது ஸ்மால் லெட்டர் பியில் இருக்குது. ஸோ இது ஆப்ஜெக்ட். இப்போ நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். நியூவாக இந்த பில்டருங்கிற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் அலர்ட் டயலாக் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி. டாட் பில்டர் ஆஃப் மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ், இந்த மெத்தடுக்கு மெயின் ஆக்டிவிட்டி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அலர்ட்டுக்குரிய ஒரு சில கிளாஸஸ் இருக்கும். அதை ஞாபகம் வச்சு இந்த ப்ரோக்ராம்ஸ் படிச்சுக்கிடணும். ஸோ அவுட்புட் ரொம்ப பார்த்தோம்னா நம்ம இதை கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு அலர்ட் நமக்கு மெசேஜ் வருது. இதை கிளிக் பண்ணும்போது, ஓகேவா? கிளிக் த பிலோ பட்டன் டு கெட் அன் அலர்ட். ஸோ அவுட்புட் ரன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குது. Shift + F10 கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். கிரேடில் பில்ட் ஆகும். பில்ட் ஆயிடுச்சுன்னா அவுட்புட் வருது. இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு அலர்ட் மெசேஜ் வரும், சிம்பிள் அலர்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.